அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல். எப்படி தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானம் ஒரு பெரிய ஆச்சரியம் அளிக்குதோ அதே போலதான் அங்க இருக்க சுரங்க பாதைகளும். இந்த சுரங்க பாதைகள் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல இருக்க மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த சுரங்க பாதைகள் மூலமா இணைச்சிருக்காங்க. இந்த சுரங்க பாதைகள் எல்லாமே ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ரகசிய வழி பாதையா பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நாம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்க சரபோஜி மன்னரோட அரண்மனையில இருக்க ஒரு சுரங்க பாதை தான். இந்த சுரங்க பாதையோட நுழைவாயில் சின்னதா இருந்தாலும் கீழே இறங்கின பிறகுதான் தெரியுது இதை எவ்வளோ ஆழமா தோண்டி இருக்காங்கன்னு. பல ஆண்டுகளா பயன்பாட்டில் இருந்த இந்த சுரங்க பாதை காலப்போக்கில் சிதிலம் அடைஞ்சு இப்போ இந்த நிலைமையில இருக்கு. இதே போல ஒரு சுரங்க பாதை கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு யாழியோட வடிவில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட இந்த 2 சுரங்க பாதைக்கும் 70 கிலோமீட்டருக்கு மேல இடைவெளி இருக்கு. ஆனா ரகசிய வழி மூலமா இது 2த்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறதா தகவல்கள் கூறப்படுது. இந்த பாதை எங்க போகுது? இந்த இடம் பார்க்க கொஞ்சம் பயமாவும் இருக்கு. மாரியம்மன் கோயில், பெரிய கோயில், சமயபுரம், எல்லா ஊருக்கும் போற பாதை இது. கோயிலுக்குன்னு போற பாதை, சுரங்க பாதை. இது தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு போவாங்களாம் ராஜாக்கள், ராஜாவும் ராணியும். அதுக்குள்ள குதிரை வண்டியில போவாங்களாம். இதுக்குள்ளயா? இது என்ட்ரன்ஸ் சின்னதா இருக்கும், உள்ள பெருசா இருக்கும். அதான் ராஜா அங்கேருந்து வரக்குள்ள வருவார், உள்ளே வருவார். அப்போ யார் இருக்கா, திருடன் இருக்கானா, கொலை பண்ணுறவன் இருக்கானா, சண்டை போடுறவன் இருக்கானா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வேலை செய்கிற ஆள் அங்கே நின்று பார்ப்பான். யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே ராஜாவும் ராணியும் போவாங்க கோயிலுக்கு. இங்கேயே கிட்டத்தட்ட பார்க்கும்போது உள்ள அவ்வளோ ஒவ்வாலோட கேஸ் அப்படியே அடிக்கும். பயப்படாதவா, ஒன்னும் பயம் இல்லம்மா. வவ்வா என்ன செய்ய போகுது? அது பாட்டுக்கு பறக்கும், தலைக்கீழ, தலை மேல. வா, நம்மள அடிக்காது. நான் வேற புது ஆளா இருக்கிறேன். இதுதான் பாதை. ஓகே, இதுக்குள்ளதான் போவாரு ராஜா. இதுக்குள்ள போய் ராஜா போவாரு. இந்த பாதை வச்சு அடிச்சிட்டாங்க. இங்க இருட்டா இருக்கிறதால பெருசா தெரியல. ஆனா இது கிட்டத்தட்ட நம்ம உள்ள இருக்கிறது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சுரங்க பாதைக்குள்ள இருக்கும். சோ இந்த சுரங்க பாதை வழியா தான் ராஜா கிட்டத்தட்ட சுரங்க பாதையில தான் ராஜா போவாரு, கோயிலுங்களுக்கு போவாரு. அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு இந்த வழியா தான் வருவாரு. சர்போஜி ராஜா, ராஜராஜ சோழன், அதுக்கு அடுத்து 2 பேரும் சண்டை போட்டு சர்போஜி ராஜா ஜெயிச்சிட்டாரு, அரண்மனையே வாங்கிட்டாரு. கோயிலு தான் ராஜராஜ சோழன். இந்த இடம் இது எல்லாமே கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டு. 1000 வருஷம் ஆயிடுச்சு, அடைச்சாச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உள்ள ஒரு 1000 ஒவ்வால் குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்கு. எங்க பாப்பா வந்துச்சா பாரு. வரல, பாப்பா என்ன பயந்து ஓடி போயிட்டு பாரு. அக்காக்கு பயந்து பவாலே ஓடிடுச்சு. துப்பாக்கி வச்சுக்கிட்டு போலீஸ் இது மாதிரி காவலர்கள் நிப்பாங்க. ராஜா இங்க வருவாரு. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தீப்பந்தத்தை பிடிச்சி கீழே போகும்போது எப்பா லைட்டா போயிட்டு வந்ததுக்கு அப்படியே வேர்க்க இருக்கும். அந்த காலத்துல எப்படி போய் வந்திருப்பாங்களோ. இந்த சுரங்க பாதையை பார்த்துட்டு அடுத்து நாங்க நேரடியா போன இடம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் எந்தெந்த முறையில வித்தியாசப்படுது, எதுல ஒற்றுமைப்படுது? தஞ்சை பெரிய கோயில் கட்டிய அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் உடைய சன்னு தான் இந்த கோயிலையும் கட்டினவர். ராஜராஜ சோழனுக்காக அந்த பெரிய குஞ்சமல்லர் என்ற தச்சன், ராஜராஜ தச்சன், அவருடைய மகனுக்காக அந்த ஆர்கிடெக்டுடைய மகன் இதை கட்டுறாரு. என்ன சிறப்புன்னு சொன்னால், இந்த லிங்கம் வந்து சந்திரகாந்த கல்லினால் செய்யப்பட்டது. அடிபீடமும் லிங்கமும் மேடப் ஆஃப் ஹெர்பல்ஸ். இந்த லிங்கம் தயார் பண்ணுறதுக்கு பலவிதமான மூலிகை செடிகளை கொண்டாந்து உலக்கையால குத்தி செய்வாங்க. இது கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் அல்ல, இட் இஸ் மேடப் ஆஃப் ஹெர்பல்ஸ். அதான் இதனுடைய சிறப்பு.
இந்த சந்திரகாந்த கல்லினுடைய சிறப்பு என்னென்னா வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் மழை காலத்தில் வெப்பமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ரேடியேஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. காலையில் சூரியன் புறப்படுகின்ற பொழுது இந்த கோயிலில் வந்தால் மூலஸ்தானத்தில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்தின் பட்டு எதிரொலிக்கும். அங்கே ஒரு 100 வாட் பல்பு போட்ட வெளிச்சம் கிடைக்கும். இந்த லிங்கத்தினுடைய சிறப்பு இது. அந்த கோயில் கட்டப்பட்ட அதே மெத்தடாலஜி என்னென்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம். 2 கற்களுக்கு ஒன்றை ஒன்று அப்படியே லாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போன அதே சிஸ்டம் தான் இங்கேயும் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் வந்து 2 சுவர்கள் தனியாக கட்டியிருக்காங்க. ஒரு சுவருடைய அகலம் வந்து 13 அடி, இன்னொரு சுவருடைய 13 அடி. 2க்கும் இடையில் ஒரு 8 அடி 10 அடியில் இடைவெளி விட்டுருக்காங்க. அந்த இடைவெளி விட்டுட்டு இந்த 2 கல்லையும் கொண்டு சேர்த்து 13வது ஸ்தலத்தில் அங்கே சேர்க்குறாங்க. நம்ம காலை அகட்டி நிற்கும் போது நமக்கு பலம் அதிகம், காலை குறுக்கி நிற்கும் போது பலம் குறைவு. அந்த தத்துவம் தான் இப்படி இந்த பொசிஷன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நாம் அந்த முதல் தளத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தலையை வணங்கலாம். இங்கே ஒரு சிறப்பான அந்த கோயிலோட இங்கே மைன்யூட்டாக ஒரு நுட்பம் பண்ணியிருப்பாங்க சார். இன்ஃபேக்ட் தஞ்சாவூர் கோயிலில் சொல்லுவாங்களா சார், கோயிலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் வே இருக்குன்ற மாதிரி, அதுக்கான ஒரு ஆய்வுக்கூறு என்ன சொல்லுங்க? ஆய்வுக்கூறு இந்த இருக்கு உங்களுக்கு. நீங்கள் விஜயகாந்த் நடித்த படம் பதவி பிரமாணம்னு, அவர் இந்த யாழி ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒரு ரகசிய பாதை. ஓகே. இதுலேருந்து மளிகை மேட்டுக்கு சுரங்கப்பாதை இருந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட்லேயே ஃபுல்லாக. அவர்கள் கோயிலுக்கு ராஜா ராணி வழிபடுகின்ற பொழுது அவர்கள் அரண்மனையிலிருந்து சுரங்கப்பாதைகள் ஒன்றாக வந்து வழிபட்டு போட்டிருப்போம். அந்த சுரங்கப்பாதைகள் காலப்போக்கில் நாம் பாதுகாக்கவில்லை, சிதலம் அடைந்திருக்கு. ராஜராஜ சோழனுடைய நீங்கள் அந்த சுரங்கம் போய் பார்த்தீங்க, வௌவால் சத்தம், வௌவால் நாற்றம் அவ்வளோ இருந்தது. இன்னும் கூட நமக்கு அதை பற்றிய ஒரு வரலாற்று பற்றிய விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. தமிழர்கள் வரலாறுகளை சின்னங்களை பாதுகாப்பதில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று இந்த கோயில். ராஜேந்திர சோழனுடைய இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை விட அந்நிய நாட்டு பகைமையை எதிர்த்து போராடுவதில் அவர் காலம்பரா ஒரு வாரியரா இருக்காரு. அவர் இஸ் எ மாமன்னன், இஸ் எ கிங், இஸ் எ வாரியர். இவர் இஸ் எ வாரியர், பெரும் வாரியர். தஞ்சாவூரில் ஒரு தலைநகரம் இருக்கு, அதை விட்டுட்டு இவர் ஏன் இங்கே வரணும்? பையன் அப்பா இருந்த இடத்துலேயே தலைநகரம் வச்சுக்கலாமேன்னா 1014 ராஜராஜ சோழன் தலைநகராக இருந்தார். அப்போ இவர் சிறுபிராயத்தில் அங்கே இருக்கிற போது 10 ஆண்டுகள் அங்கே இருந்தார். 1024 தனக்கென்று ஒரு தலைநகரம், பிள்ளைக்கு ஏற்படுற இயல்பு, தனக்கென்று ஒரு தலைநகரம் உருவாக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனார். இன்னும் 2 முக்கிய காரணங்கள் உண்டு. பாண்டிய மன்னர்கள் சோழர்களுக்கு எப்போதுமே போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தஞ்சாவூரில் இருந்தால் பாண்டிய மன்னர்கள் நேரடியாக வந்து போர் நிகழ்த்தன வாய்ப்பு அதிகம். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாண்டியர்கள் இட் இஸ் எ வார் ஸ்ட்ராட்டஜி, தூரத்தில் வந்து தாக்க முடியாத பகைவர்கள், அதனால் இங்கே மாற்றினார். இன்னொரு காரணம், ராஜராஜ சோழன் வந்து நிர்வாகத்தில் கவனம் செலுத்திய மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் உண்டு. ராஜேந்திர சோழனுடைய பேஸ் கப்பல் கட்டுவது. 12 கப்பல் கட்டும் துறைமுகங்களை உருவாக்கினா நாகப்பட்டினம் கப்பல். அங்கே வந்து ஒரு வெள்ளைக்கார தூதர் சொல்கிறான், இவர் ஒரு 86,000 கப்பல் வகைகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறான். 9 லட்சம் போர் வீரர்கள் வச்சுருந்தா சொன்னான். இப்போ நம்ம இந்த கோயிலில் வந்து ஆய்வு செய்த பிறகு, தொல்லியல் நிபுணர்களை கலந்து ஆலோசித்த பிறகு, பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா, இந்த 9 லட்சம் போர் வீரர்களையும் சோழ நாடு வயலும் வயல் சார்ந்த இடமும் நெல் விளையிற இடம், இங்கே முந்திரி காடு முழுக்க காடுகள். அதனால் படை வீரர்களை இங்கே குடியமர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. தஞ்சாவூரில் வச்சுருந்தா இந்த 9 லட்சம் போர் வீரர்களை வச்சுருக்க முடியாது. அவர்களுக்கு உடை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், மருத்துவம் பண்ணணும், ட்ரெஸ் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். போர்ப்படை, கப்பல் போர்ப்படை எப்படி செய்வது என்ப பயிற்சி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஏற்ற இடம் இந்த இடமா இருந்ததுனால ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் சேஞ்ச் த கேபிட்டல் ஆஃப் சோழா கிங்டம். இங்கே
இங்கே வந்து 250 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 250 ஆண்டுகள் தலைநகரமாக இருந்திருக்கு. சோழ கண்டத்துக்கு மட்டும் இல்லை, ஆசியா கண்டத்திற்கு தலைநகரமாக இருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் வென்ற நாடுகளுடைய கணக்கு எடுத்தால் ஜாவா, சுமத்ரா, பர்மா, மியான்மரு, மலேசியா, கம்போடியா, ஆப்கானிஸ்தான், கலிங்கம், எல்லா இடத்தையும் வென்றிருக்காரு. படை போர் தொடுப்பாரு, கப்பல்லையே வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்க்கை பூராவும் கப்பல் போர். ஆனால் எந்த நாட்டையும் பிடிச்சு அந்த மக்களை துன்புறுத்ததாகவோ அந்த நாட்டை அழிச்சதாகவோ கிடையாது. ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து வென்று விட்டால் பகை நாட்டை அழிப்பது வழக்கம். அந்த அரசாட்சி அந்த நாட்டு மன்னன்கிட்ட கொடுத்து வரியெல்லாம் தனக்கு கட்ட சொல்லி தன்னுடைய ஆட்சிக்கின் குடைக்கின் கீழ் கொண்டு வந்து செலுத்தலாம். அதான் ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு. சார், இப்போ ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட கோயில் கட்டி 800 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவர் தான் அந்த கோயிலை கட்டினார்னு. நிறைய எழுத்து மூலமாக தான் தெரிய வருது எங்கெங்கே செதுக்கி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது எப்படி தெரிய வருது சார், இந்த கோயிலெலாம் இவர் தான் கட்டினாருன்ற மாதிரி? அது என்னென்னா, ராஜராஜன் என்ற மன்னன் முதல்ல ஆட்டோபயோகிராஃபி எழுதினது அவனுடைய பையன். அவன் தன்னுடைய வரலாற்றை, கீர்த்தியை, மெய்கீர்த்தி, உண்மையான வரலாறு, உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லி அவன் புத்தகத்தில் எழுதி வச்சான். நான் தான் கட்டினேன்னு சொன்னான். அவருடைய பையன், கட்டிய ஆர்கிடெக்டினுடைய பையன் இங்கே. அதனால் இது அதிகமான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. ராஜராஜ சோழனுடைய மகன் இங்கே ராஜேந்திரன் கட்டினாங்க. அவன் முதல்ல கட்டினதுனால அது தெரியல, இது பையன் கட்டினதுனால இது தெரியாது. ஓகே ஓகே. நந்தியும் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிறத விட இது பெரிய நந்தி. அந்த நந்தியை விட இது ஒரு 2 அடிகள் உயரமானது. அங்கே வந்து ராஜராஜ சோழன் வைத்திருந்த நந்தி அகற்றப்பட்டு ஓரமாக வைக்கப்பட்டு நாயக்கர் காலத்தில் நந்தி வச்சாங்க. இது ராஜேந்திர சோழன் வச்ச நந்தியே இங்கே இருக்கு. எவ்வளோ? ஓகே. இது கிட்டத்தட்ட இந்த நந்தி வச்சு 1000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த கோயில் கட்டுமான பள்ளிகள் இப்போ நிறைய நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய உயரம் அங்கே இருக்கிற அளவுக்கு, கோபுர அளவுக்கு இருந்தது. சார் ஆர்தர் காட்டன் என்ற பிரிட்டிஷ்காரத்தினுடைய சீஃப் இன்ஜினியர் வாட்டர் இரிகேஷன், அவன் இந்த அணைக்கரை கொள்ளிடத்துக்கு குறுக்க அணை கட்டினான். அதுக்கு பேர் அணைக்கரை. கரிகால சோழன் கட்டியது கல்லணை, இது அணைக்கரை. இது கொள்ளிடத்துலேருந்து கடலில் கலக்கிற நீரை தடுப்பதற்காக கட்டப்பட்ட அணைக்கரை. அப்போ அவனுக்கு கல் தேவைப்பட்டதுனால இந்த கோவில் பிரகாரத்தில் இருந்த கல்லெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போய் சர் ஆர்தர் கட்டினான். சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீராதாரத்தின் தந்தை. ஆனால் அவன் அந்த அணை கட்டுவதற்காக கோவில் கல்லையெல்லாம் சிதலமடைந்து அதை எடுத்து கட்டினான். அது அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இது வந்து கோயிலுங்கிறது ஒரு கட்டடம். தமிழர்களுக்கு இது கோயில் என்பது ஒரு கலாச்சாரம். தஞ்சையில் ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனை இப்போ கிடையாது, அதுக்கு பேரும் கிடையாது. ஆனால் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த அரண்மனை, அவன் அரசாட்சி நடத்திய அரச சபை அத்தனையும் இங்கே இருக்குது. இன்னமும் இப்போ மாளிகை மேடுன்னு இருக்குது, அங்கே வந்து அவனுடைய அரண்மனை இருந்தது. போர்க்காலங்களில் நிறைய வாள், வேல், கம்பு, குத்திட்டு எல்லாம் இருந்தது. இதெல்லாம் போர்க்காலங்களில் பகை மன்னன் வந்து இந்த நாட்டை வென்று விட்டால் அத்தனை ஆயுதங்களையும் எடுத்து சென்று விடுவான்னு பயந்து பூமுக்கடியில் ஒரு நகரை உருவாக்கி வச்சுருந்தான். அந்த ஆயுதங்களெல்லாம் அங்கே பதுக்கி வச்சுருந்தான், பகைவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அந்த ஊரின் பெயர் ஆயுதக்களம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. போர்க்காலங்களில் விஐபிஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாட்டில் வார் வந்துடுச்சுன்னா, உக்ரைன் வந்துடுச்சுன்னா உக்ரைன் அதிபர் பாதுகாப்பாக இருக்கணும். சைனா வார் வந்துச்சுன்னா புதின் பாதுகாப்பாக இருக்கணும். அதை போன்று ராஜேந்திர சோழன் வார் வந்த காலத்தில் தன்னுடைய குடும்பத்தினர், முக்கியமான அங்கத்தினர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு நகரை உருவாக்கி வச்சான். அந்த பேர் உட்கோட்டை. அந்த உட்கோட்டைன்னு அந்த ஊர் இருக்குது. 2வது, இந்த இடத்துலேருந்து இவன் கடற்கரைக்கு போகிறதுக்கு, நாகப்பட்டினம் போக, கடலூர் போவதற்கு ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி வச்சுருந்தான். 100 அடி நோடு போட்டு வச்சுருந்தான். தேர் சென்று வருவதற்கும், வணிகப் பொருட்கள் இங்கே உள்ளர வருவதற்கும், வணிகப் பொருட்கள் வெளியே போய் விற்பதற்கும், நிறைய கப்பல்கள் செய்வதற்கான உபகரணங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பெரிய ரோடு போட்டு வச்சுருந்தான். இப்போ அதெல்லாம் முந்திரி கடை கிடக்கு. அதெல்லாம் இப்போ அகழ்வாராய்ச்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில தடயங்கள்லாம் கிடச்சிருக்கு. கீழடி மாதிரி இங்கேயும் பல நமக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தடயங்கள் கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்குது. சார் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே என்னன்னு தெரியல, இந்த பொன்னியின் செல்வனோட தாக்கத்தால் எல்லாருக்குமே இது கூட கனெக்ஷன் இருக்குமான்னு கேட்க தோணுது. ஸோ ராஜராஜ சோழனுக்கும் பொன்னியின் செல்வன் அவரால் தான் இந்த கதையே ஏற்படுது. அவருடைய மகனுக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த கதையில்? ராஜராஜனுடைய அக்கா குந்தவை நாச்சியார். குந்தவை நாச்சியாரையும் தன் பாட்டியையும் ராஜராஜன் மிக 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 மதித்தான். பெண்மைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் அதிகமாக அளித்தான். குந்தவை நாச்சியார் ராஜேந்திர சோழனுடைய அத்தை. அத்தையினுடைய புருஷன் வந்தியத்தேவன். இந்த வந்தியத்தேவனுடைய அண்ணன் வந்து சக்திவர்மன், வேங்கி நாட்டை ஆண்டவன். வேங்கி நாடு என்பது கோதாவரிக்கு கிருஷ்ணாவுக்கு இருக்கிடையில் இருக்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு ராஜ குழப்பம் வருகின்ற பொழுது அதை அத்தை புருஷனுக்காக போய் சக்திவர்மனை தோக்கடிச்சிட்டு வந்தியத்தேவனை இளவரசனாக்கிட்டு வராரு ராஜேந்திர சோழன். சார் இப்போ இவரோட சமாதி, இப்போ ராஜராஜ சோழனோட சமாதியெல்லாம் பார்க்கும்போது எங்கே இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப என்னடா அது எப்படி வாழ்ந்த மனுஷனோட சமாதி எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ராஜேந்திர சோழனோட இறுதி காலம் எப்படி இருந்தது? ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்னென்னா, தன்னுடைய பிறப்பின் நோக்கம் முடிந்த பிறகு ராஜராஜ சோழன் தான் ஒரு அரச பதவி, ஆபரணம், அந்த அதிகாரம் எல்லாத்தையும் உழைச்சிட்டு எளிய குடிமகனாக அவன் மக்களோடு மக்களாக பிரயாணம் பண்ணி இறந்து போயிடுறான். ஆனால் அவனுக்கென்று அங்கே கோயில் இல்லை. யாரோ ஒரு இடத்த நாம் இன்று நம்ம பார்த்த வகையில் இதுதான் ராஜராஜன் சமாதி இருந்த இடம், சமாதியான இடம்னு சொன்னார். அது சொல்கின்ற பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய மாமன்னன் செத்ததுக்கு ஒரு சமாதி இல்லையா? ஒரு எல்லாருக்கும் செத்ததுக்கெல்லாம் சமாதி வச்சுருக்கான தமிழ்நாட்டில். வந்தவன் போனவன் திருட்டு பையன் உள்ள மாதிரி பையனுக்கெல்லாம் ஒரு மாமன்னனுக்கு ஒரு சமாதி இல்லையான்னு வருத்தம் நமக்கு ஒரு தமிழனாக இருந்தது. ஆனால் அதே தான் இவருடைய மன்னர் வாழ்க்கை முடிந்த பிறகு மக்களாக வாழ்ந்து போகிற பொழுது காஞ்சிபுரம் பக்கத்தில் பிரமதேசம் என்ற ஊரில் போய் இவர் இறந்து போகிறார். அங்கே ஒரு கோயில் அனுப்பியிருக்காங்க. அந்த கோயில் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை. அங்கே கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த கோயிலையும் சுற்றுச்சுவர் பார்த்தா தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கின்ற கல்வெட்டுகள் போல எங்கேயும் கல்வெட்டுகள், கோயில் முழுக்க இருக்க கல்வெட்டு எங்கேயும். ஆனால் அதை இதற்கான மெய்கீர்த்திகளும் பாடம் நிறைய தொல்லியல் துறையில் பதிப்பித்திருக்கிறார்கள். அதெல்லாம் படிக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். இதில் என்னென்ன செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அடுத்த தலைமுறை அதை ஆராய வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்னொன்று, ராஜேந்திரன் சோழன் செய்த சிறப்புகளில் மிக முக்கியமானது, இந்த மக்கள் இன்னைக்கு இந்த ஊரில் குடிநீர் சாப்பிட்றாங்களே, அது ராஜேந்திர சோழனுடைய சாதனை. அவன் சோழகங்கம்னு ஒரு மிகப்பெரிய ஏரியை கட்டியிருக்கான். இப்படி போயிட்டோம்னா ஒரு பெரிய ஏரி இருக்கும், கடல் மாதிரி இருக்கும். அதில் அந்த வெட்டி கங்கை நீரை கொண்டாந்து பாய்ச்சி அதுக்கு சோழகங்கம்னு பேர் வச்சான். இதை விட இவனுடைய தாத்தா இருக்கார் பராந்தக சோழன், அவர் தான் வீராணமேரின்னு இருக்கே, அது சோழர்களுடைய நன்கொடை. இன்று சென்னை மக்கள் தண்ணீர் குடிக்கிறான், தெலுங்குக்காரன் குடிக்கிறான், சௌராஷ்டிரா குடிக்கிறான், குஜராத்தீஸ் குடிக்கிறான்னு சொன்னால் அது இந்த ராஜேந்திர சோழனுடைய முப்பாட்டனுடைய உபயம். வீராணமேரி தண்ணீரை சென்னையில் நாம் குடிச்சிட்டு வாழ்கிறோம். அப்படின்னா சோழர்கள் இல்லை என்றால் இந்த உலகு கிடையாது. நீரின்றி அமையாது உலகும்பாங்க. நீர் இல்லாமல் உலகம் அமையாது. அப்படின்னா இந்த நீரை உருவாக்கணும், பாதுகாத்தவனும் ராஜேந்திர சோழன், சோழர் பரம்பரையில் வந்த மன்னர்கள் தான் காரணம். ஓகே ஓகே ஓகே, வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ. உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்.